Hi guys, welcome to Tasty Nibbles. இன்னைக்கு நம்ம chilli idli எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான இட்லிஸ் வெச்சும் பண்ணலாம் இல்லனா லெஃப்ட் ஓவர் இட்லிஸ் வெச்சும் பண்ணி பார்க்கலாம். ஒரு பெர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபிக்கு கூட இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வாங்க இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றத பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 இட்லி கியூப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஃபைனா நறுக்கிக்கோங்க, அப்பதான் வந்து இட்லியோட நல்லா blend ஆகி வரும். அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் green chilli சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் ginger garlic paste, கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், அதுக்கு அப்புறம் காஷ்மீரி chilli பவுடர் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்துர்க்கேன். உங்க காரம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இன்னொரு chilli கூட ஆட் பண்ணிக்கலாம். 1-2 chilli ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தவால எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருக்கிற இட்லி பீசஸை அதில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஸ்லோவாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வதக்குறப்போ கொஞ்சம் பார்த்து வதக்கணும், ஸ்லோவாக பண்ணுங்கள், இல்லைனா இட்லி பீசஸ் வந்து உடஞ்சி வந்துடும். நல்லா 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள். இதை டீப் ஃப்ரையும் பண்ணலாம். இந்த இட்லி பீசஸை நீங்கள் நிறையா எண்ணெய் போட்டு டீப் ஃப்ரையும் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். 2 சைடும் நல்லா ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே தவால ஒரு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. வெட்டி வச்ச ஆனியனையும் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த எடுத்து வச்ச சாஸஸ் எல்லாத்தையும் க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டு நல்லா கோட் பண்ணுற மாதிரி வெங்காயத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது காரத்துக்கு அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும், நல்லா கலர் பிரைட்டாக இருக்கணும்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் மசாலா நல்லா கோட்டாயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கோல்டன் பீசஸை எடுத்து அதுக்குள்ளே போட்டுட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளேமை ஜாஸ்தி வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பக்கத்தில் நின்றுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க, எங்கேயும் விட்டுட்டு போயிடாதீங்க, அப்புறம் சில்லி இட்லி வராது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பெப்பர் பவுடர் போட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. கொரியாண்டர் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தாதீங்க, அதுக்கப்புறம் ரொம்ப க்ரன்ச்சி ஆகிடும், அப்புறம் ரஸ்க் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கே தெரியும் 2 சைடும் ப்ரௌன் ஆகி நல்லா கோட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவையான சில்லி இட்லி ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.